எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி வீட்டில் நல்லா இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன எல்லாரும் லீவ் போட்டீங்க போல இருக்கு, ஒரு 3 நாளா யாரையுமே ஆளை காணுங்க ஆஃபீஸில். ஆமாங்க. நாங்கள் உங்களுக்கு கேட்கணும், நீங்கள் எங்களுக்கு கேட்குறீங்களோ? அப்போ 3 நாள் நான் தான் லீவ் ஆனேன். ஓஹோ, நீங்கள் வேற ஏதாவது ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்களோ? ஆமாம், போகிற போக்க பார்த்தா அப்படி போது தெரியுது. சரி, அது இருக்கட்டும். ஏதோ இந்த ஜாப் சம்மந்தமாக இது பண்ணுவீங்களா? அது என்னது அது? நம்ம என் ஃப்ரெண்டு ஒரு, அதாவது நல்லதுக்கே காலம் இல்லை தம்பி உண்மையிலே. ஏங்க என்னாச்சு? ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வந்துட்டு பாலிய ஸ்நேகர், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து ஒரு கோல் படித்தோம். 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ வந்துட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டான். அவங்க அப்பா கூட சேர்ந்து அந்த ஒர்க் ஷாப் பட்டறையை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ நான் அடிக்கடி அவனுடைய அந்த ஒர்க் ஷாப்பில் போயிட்டு முன்னாடி ஊரில் வேலை இல்லாமல் சுற்றி இருந்தப்போ அவங்க தான் நம்மளுக்கு வந்து அடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே உட்காந்து அதை பசங்களாம் உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு மாப்பிள்ள 7ஆம் கிளாஸ் முடிச்சவங்களுக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்கு அப்படிங்க. சரி. எப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல வந்து 7ஆம் கிளாஸ் முடிச்சவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது சாதாரண விஷயமா என்ன? நல்ல விஷயம்தான். இதை வந்து என்ன சொல்றது, அந்த பண்ணாடிட்ட சொன்னேன். அவன் என்ன சொல்றான், 7ஆம் கிளாஸ் முடிச்சவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னா வந்துட்டு என்னை பார்த்து அப்படி பைத்தியகாரமா தெரியுதா, எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நான் சொன்னேன், மாப்பிள்ள உண்மையிலே ஜாப் இருக்கு, டோன்ட் வரி, நான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் உனக்கு வாங்கி தரேன், நீ இமீடியட்டா அப்ளை பண்ணு, பக்கத்துலேயே உனக்கு அந்த பிரான்ச்சில் உனக்கு ஒர்க் போட்டுருவாங்க அப்படின்னு. என்ன பிரான்ச்சுன்னு கேட்டா, அந்த மாதிரி வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்னு. போஸ்ட் ஆஃபீஸ் மாப்பிள்ள சூப்பரு அப்படின்னா. சரி சரி, இப்போ நீ என்ன பண்ணு, இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம்னா ஒரு 1 மந்த்ல வந்து கால் லெட்டர் வருது, இன்டர்வியூ லெட்டர் வரும். இது வந்து ரிட்டன் எக்ஸாம்ல இருந்து 7th வரைக்கும் என்ன படிச்சாங்களோ அதுக்கு கொஸ்டின் பேப்பர் தான் வரும். நீ அதெல்லாம் கண்டிப்பா பாஸ் பண்ண எனக்கு மாப்பிள்ள நம்பிக்கை இருக்குன்னு நான் சொன்னேன். மாப்பிள்ள நீ வேலை என்ன மாப்பிள்ள, என்ன வேலைன்னு சொல்லு அப்படின்னா, அந்த கவுண்டமணி சிங்கிள் படத்தில் வர மாதிரி அதே மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தான். வேலை என்னன்னு சொல்லி, வேலைன்னு சொன்னா என்ன அப்புறம் நடுக்கட்டில் இறங்கி கப்பலத்தில் சொன்ன கதையாயிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பயப்படுதான். சரி சரி. வேலை தான் டீசெண்டான வேலை தான், ஒரு பிரச்சனை கிடையாது. நீ வந்து உனக்கு விருப்பம்னு சொல்லி உடனே அப்ளிகேஷன் போடுறேன்னா அவன் வந்து சரி ஓகே நான் கண்டிப்பா ஐ எம் இன்ட்ரெஸ்டடு, எத்தனால நடந்து சாவதுன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அப்போ நான் சொன்னேன், சரி அப்போ நீ இமீடியட்டா இது பண்ணிட்டு வேலைக்கு சேர்த்து விடலாம், இன்கேஸ் வந்து ஏதாவது அமௌண்ட் கேட்டால் கூட நம்ம கொடுத்துடலாம், அவனுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா அவனுக்கு கொஞ்சம் கன்வின்ஸ் ஆயிட்டான். என்ன ஜாப் மாப்பிள்ள கொஞ்சம் டைஸ் அதை மட்டும் சொல்லி எனக்கு கேட்டுட்டே இருந்தான். நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு நல்ல வேலை தான், டீசெண்டான ஒர்க் தான், போஸ்ட்மேன் வேலை, வீடு போய் லெட்டர் கொடுக்கணுமான்னு கேட்டான். சரி. இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் வந்து போஸ்ட்மேன் பார்த்துப்பாங்க அப்படின்னு. அப்ப நான் அங்க ஏதாவது டீ காப்பி தான் வாங்கி கொடுக்குமான்னு கேட்டேன். சரி. பியூன் ஒர்க், அது பியூன் ஆள் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்ப எனக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு நீ இந்த ஸ்டாம்ப்லாம் ஒட்ட வராங்கல்ல அவங்களுக்கு வந்து அந்த நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்க. ஏன்னா அந்த இது வந்து நான் ஒட்டி கொடுக்கணுமான்னு அவன் கேட்டான். இல்ல அதெல்லாம் தேவையில்ல, அவங்க ஒட்டிப்பாங்க அப்படிங்க. சரி. அப்போ என்ன அந்த பசங்க எதுவும் காய்ச்சி கொடுக்கணுமான்னு கேட்டான். இதெல்லாம் அதெல்லாம் அவங்க காய்ச்சி வச்சிருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்ப என்னதானே எனக்கு ஸ்கோப்பு, நான் எதுதான் அங்க நிக்கிறோம் அப்படின்னு. சரி. நீ அங்க நிக்கணும், அதான் உன்னோட வேலை அப்படின்னு. நின்னுட்டு அப்படின்னு கேட்டான். அந்த பசங்க தொட்டு விட்டுறப்போ வந்துட்டு அது பசங்க இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல, இல்லன்னா நீ நாக்கை நீட்டு நின்று உன் நாக்கில் தொட்டு கொடுத்து அவங்க ஓட்டிப்பாங்க அப்படின்னு. எப்பா இது நான் என்னப்பா தப்பா சொல்லிட்டேன், நானு கிலோமீட்டர் கட்டிட்டு இருந்தேன்.